ரூமுக்குள்ள என்ட்ரி கொடுத்தா உள்ள ஒரு பங்கமான சர்ப்ரைஸ் இருந்தது. ஆமாங்க, எங்களோட செகண்ட் இயர் ஆனிவர்சரிக்காக இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிருந்தாங்க. சோ கண்டிப்பா அதை சொல்லி ஆகணுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த சர்ப்ரைஸ் நமக்கு எங்க கொடுத்தாங்கன்னா கேரளா உள்ள இந்த புல்மேனுங்கிற 5 ஸ்டார் ஹோட்டல்ல தாங்க. சோ உள்ள கொஞ்ச நேரம் இப்படி அவங்களோட இன்டீரியர் ஒர்க் எல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு செக் இன் பண்ணி ரூம் கார்டை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்மளோட ரூம் இருக்குது 25th ஃப்ளோர். லிஃப்ட் விட்டு வெளியே வந்தா ரூம் கொஞ்சம் தூரமா தான் இருந்தது. சோ வழக்கம் போல நம்ம ரூம் ஓபன் பண்ணி விசிட் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் என் பொண்டாட்டி இங்க படுத்துக்கிட்டே குளிக்கிற ஜக்கூசி இருக்கு, தயவு செஞ்சு குளிங்கன்னு சொன்னா. குளிக்கணும், அது நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. போய் குளி. அப்பதாங்க நீங்க ஸ்டார்டிங்ல பார்த்த சர்ப்ரைஸ் எல்லாம் ரூம் புக் பண்றப்பவே இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. சோ நான் இந்த செட்டப் பார்த்தவே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அப்புறம் கியூட்டா ஒரு ரெட் வெல்வெட் கேக்கும் கேக் கட்டிங்காக ரெடி பண்ணிருந்தாங்க. சோ வழக்கம் போல கேக் கட்டிங் ஊட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு தனியா ஒரு முழு பீஸை தேவையில்லாம அமைக்கிட்டு அப்படியே வெளியே ஒரு லெக்ஸிஸ் ஹோட்டல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கப்பதான் புரிஞ்சது தேவையில்லாம இந்த கேக்க சாப்பிட்டோன்னு. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சோ காஃபியா டீயான்னு பொண்டாட்டி கேட்டா, டீ அண்டி இல்ல காபி இல்ல டீயே கொடுங்க. ஆனா என் பொண்டாட்டி டீசெண்டா காஃபி தான் போட்டுருக்கா, மரியாதையா குடிச்சிருங்கன்னு சொன்னா. சோ அப்படியே குடிச்சிட்டு அன்னைக்கு நைட் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க கீழ வந்தோம். ட்ரெஸ் கோட்லாம் இருக்கும். அப்புறம் ரூம் நம்பர் சொல்லிட்டு வேட்டையாட கிளம்பிட்டோம். அவங்க வேட்டையை ஸ்டார்ட் பண்ண நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது இந்த கொய்த்தியாவு தான். அப்புறம் கொஞ்சம் வெஜ்ஜீஸ் அப்புறம் சிக்கன் மல்னு எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி பாத்துட்டு இருக்கப்பதான் வடைன்னு சொல்லி இதை வச்சிருந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு இந்த மசாலா வடை ஒன்னு எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த வடை தான் எப்படி இருக்க போதும்னு யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டேன். எப்படி இருக்கும்னு நினைச்சேன்னா வடையா மசால் வடை தான். ஆனா இந்த வடை அந்த அளவுக்கு இல்ல. சோ பக்கத்து கவுண்டர்ல பிரெட் வச்சு ஏதோ டிஃபரெண்டா பண்ணிட்டு இருந்தாரு. கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அவர்கிட்ட ஒரு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு அதுக்கு பக்கத்துலயே இருக்க இந்த கவுண்டருக்கு வந்துட்டேன். இந்த கவுண்டர்ல ரொம்ப நேரமா நின்னுட்டு இருந்தேன். இந்த போர்க் ஸ்லைஸ் எடுக்க அவ்வளவு பெரிய போராட்டம். அப்புறம் அவர்கிட்ட எல்லா வெஜ்ஜஸும் சீஸும் போட்டு ஒரு ஆம்லெட் கொடுங்கன்னு சொன்னேன். அவர்கிட்ட வாங்கிட்டு அப்படியே வந்து டேபிள்ல அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லா ஒரு ஷாட் எடுத்தேன். இங்க இருக்க எல்லா ஐட்டத்தையும் நான் தான் சாப்பிட போறேன், இன்க்ளூடிங் இந்த சீரியல்ஸையும் சேர்த்து. ஃபர்ஸ்ட் எதமோ ஒரு வாட்டர் மெலன் ஜூஸ் கொடுத்துட்டு ஒன்னொன்னா எடுத்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களோட பிரெட் புட்டிங் எல்லாம் அல்டிமேட்டா இருந்தது. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்லேயே வாங்கின அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா தான் இருந்தது. அடுத்த கட்டமா அப்படியே டோனட் சைடு வந்தேன், ரொம்ப இனிப்பு. அப்புறம் கப் கேக்க இந்த மாதிரி டிஃபரெண்டா சுத்தி வச்சிருந்தாங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டடா எடுத்து கடிச்சேன். ஆனா சுத்தமா நல்லா இல்ல. சோ அடுத்தது நம்ம வாங்கிட்டு வந்த ஆம்லெட்டுக்கு போயிட்டேன். அந்த போர்க் ஸ்லைஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபிளாட் ஆவர் ரேஞ்சுக்கு போயிட்டேன். ஆனா என்ன நடந்தாலும் விடக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி எந்திரிச்சு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்பதான் என் பொண்டாட்டி சொல்றேன் இந்த சீரியலும் இன்னொரு பிளேட்டும் பேலன்ஸ் இருக்குன்னு. ஒரு மூட்டையா இருந்தா பரவாயில்ல, இது 9வது மூட்டை. இது போக இன்னொரு லோடு இறங்குதான்.